தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திமுக எம்பி டிஆர் பாலு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். பாதிக்கின்ற தொகுதி வரையறைகள், அந்த தொகுதி வரையறை எந்த விதத்தில் வரையறுக்கிறது என்பது இதுவரை அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. அதற்குரிய டிராப்ட் பில் கூட எங்கள்கிட்ட நான் கொடுக்கல. அது கொடுக்கறதுக்கு முன்னால நாங்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாத ஒண்ணு. அதே நேரத்தில் தொகுதி வரையறை அதை 25% இன்க்ரீஸ் பண்றது, 50% இன்க்ரீஸ் பண்றது அப்படிலாம் வெளியில செய்தியா வந்துட்டு இருக்கு, மீடியா சொல்லிட்டு இருக்குது. ஆனா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதையுமே சொல்லல இது வரைக்கும். சொல்லாத வரைக்கும் நம்ம எங்களுடைய கட்சி எடுக்கின்ற முடிவோ நாங்கள் எடுக்கின்ற முடிவோ அது நிதர்சனமான உண்மை கிடையாது. என்ன எப்படி இருக்குதோ அந்த நிலை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இதுவரை எதுவும் சொல்லப்படவில்லை. ஆகவே அந்த மசோதாவினுடைய குறிப்புகள் வந்த பிறகு தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் தளபதியார் அவர்கள் இட்ட ஆணைக்கிணங்க மேகதாது பிரச்சனை குறித்து நாளைக்கே நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் ராஜ்யசபாவில் தம்பி சிவா அவர்களும் பாராளுமன்ற லோக்சபாவில் நானும் நம்முடைய உறுப்பினர்களும் சேர்ந்து குரல் எழுப்ப இருக்கிறோம். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து நேற்றே கொடுத்தாச்சு. ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாச்சு. அது நாளைக்கு வரும். நாளைக்கு திரும்பவும் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் கேட்போம், அனுமதி கேட்போம். அவைத்தலைவர்கள் அதை பற்றி அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா நாங்கள் திரும்பவும் அதை வேகமாக வற்புறுத்தி அது பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். அது என்ன நடக்கிறது அவைத்தலைவர் தான் முடிவு செய்யணும். நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எழுப்புவோம். இது மிக மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து நிச்சயமாக குரல் கொடுப்போம். அதேபோல காவிரி இஷ்யூல நடுவர்மன்ற தீர்ப்பு எப்போ வந்தாச்சு. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட ஒவ்வொரு தடவையும் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசுடைய அனுமதி தேவைப்படுகிறது. அதற்காக மேலாண் குழு கூடி முடிவெடுக்கிறது. முடிவெடுத்த பிறகு கூட அது சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்காக மேகதாது அணை கட்டுவது குறித்து கூட நாங்கள் ஒரு நடுவர் மன்றம் வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். அது குறித்து நாளை பேசுகின்ற பொழுது மேகதாது அணை கட்டுவது குறித்து ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். இதுபோல பல பிரச்சனைகள். பெண்கள் இடஒதுக்கீடு உடனடியாக நீங்க கொண்டு வாங்க. பெண்கள் இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குன்னு சொல்லி 2 ஹவுஸ்லயும் அதை ஆதரிக்குன்னு சொல்லியிருக்கோம். உயர்கல்வி ஒற்றை ஒழுங்குமுறை ஆணையம் அது சட்டம் இப்ப கமிட்டியில குழு போட்டு குழுல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்தா அது குறித்து அது வரைவு நகல் எப்படி இருக்குதோ அதை பார்த்துட்டு அது மக்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் அணுகரிக்கிறது குறித்து பேசுவோம். அதுதான். வேற என்ன சொல்லுங்க. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு தவறான தகவல் பரவி இருக்கிறது. உண்மை என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் அந்த கூட்டத்தில் எடுத்து வைத்தார்கள். அரசாங்கம் இது தொடர்பாக எந்த திசையில் எப்படி செல்ல இருக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. ஊடகங்களில் மட்டும்தான் பல்வேறு வகையிலே அதற்கு கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த நிலையில் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. வந்ததற்கு பின்னால் சொல்வோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு எந்த வடிவத்தில் அது வந்தாலும் அதை முழுமையாக எதிர்ப்போம். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உறுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே நம்முடைய பிரதிநிதித்துவத்தினுடைய முக்கியத்துவம் இங்கே குறைவாகத்தான் இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையிலோ அல்லது இப்போது எண்ணிக்கை அதிகரித்து செய்தாலோ வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் கூடி
துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலோ அல்லது மற்ற முக்கியமான மசோதாக்கள் வருகிற போது தென் மாநிலங்களுடைய குரல் என்பதற்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் பின்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ஆனால் 1976 இந்திரா காந்தி அம்மையார் வடக்கு தெற்கு என்ற பகுதிகளில் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வுடன் இருப்பதை மனதில் கொண்டு 25 ஆண்டுகள் அதை ஒத்திவைத்தார். 2001 ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அதே நிலை தொடர்ந்ததை மனதில் வைத்து மீண்டும் 25 ஆண்டுகள் ஒத்திவைத்தார். இப்போது முன்பை விட மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் செய்ய முடியாது. இவர்கள் எந்த வகையில் சமரசத்திற்கு வந்தாலும் அது தென் மாநிலங்களை பாதிக்கும் என்ற காரணத்தால் சென்னையிலே தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாட்டினை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எங்கள் கட்சித் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். தென் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோகக்கூடாது. அதனால் இன்னும் 25 ஆண்டுகள் இதே நிலை தொடர்வதற்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆக இந்த 543 அப்படியே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிற போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இந்த 543 கொண்டு வருவதில் எங்களுக்கு எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வேறு யாராவது எங்கள் கட்சியின் சார்பில் பேசியிருந்தால் அது திமுகவின் கருத்து அல்ல. அண்ணன் கூட்டத்தில் பேசியதும் அதுதான். இப்போது நாங்கள் தருகிற விளக்கமும் அதுதான். இன்னைக்கு கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பான அந்த மசோதா இந்த கூட்டத்தொடர்பிலேயே கொண்டு வருவது தொடர்பாக ஏதாவது பேசல. அதே மாதிரி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஒரு வார்த்தை கூட பேசல. சில மசோதாக்கள் எங்கள் முன்னால் வைக்கப்பட்டன. அது ஏற்கனவே தெரிந்ததுதான். நவந்தன் ஆசிட் கம்ஸ் என்று சொன்னார்கள். அது எது என்று சொல்லவில்லை. பாஸ் பண்ணது பாக்குறாங்க. அனுமானத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் எந்தவித குறிப்பும் கொடுக்கல. அந்த குறிப்புனா அது பில்ஸ் மசோதாவுடைய காப்பி கொடுப்பாங்க. அது கூட கொடுக்கல. ஒன்னும் கொடுக்கல. மக்களவையும் மாநிலங்களவையும் திமுக உறுப்பினர்கள் தனியா அமரணும், காங்கிரஸ் உறுப்பினர்களோட தனியா அமரணும்னு அதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துறாங்க. நேற்று விடியகாலம் தான் வந்தது. விடியகாலம் தான் லோக்சபா பொறுத்தவரை விடியகாலம் தான் வந்தது. நாங்க கொடுத்து ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு. விடியகாலம் தான் வந்திருக்கு. உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான மசோதாவை பற்றி அண்ணன் சொன்னார். அது இப்போது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு போயிருக்கிறது. அது வந்தால் கடுமையாக எதிர்ப்போம். காரணம் பல்கலைக்கழக மானிய குழு போன்றவையெல்லாம் கலைக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த அதிகாரமும் டெல்லிக்கு போய் சேர்க்கிற காரணத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம். எல்லா 3 அத்தாரிட்டிஸ் இருக்கு. 3 அத்தாரிட்டியும் ஒரே அத்தாரிட்டியா ஒரே ஆணையமா கொண்டு வந்து அது கீழே கொண்டு வந்து பாக்குறாங்க. அது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கமிட்டிலேயே பிரச்சனைகள் இருக்கு. காலையில் என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது எல்லாரும் வெளிநடப்பு பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது எதற்காக? அது இது திரிணாமுல் காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் அது 2ஆ பிரிஞ்சிச்சு. 2ஆ 3ஆ டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். மேகதாது அணை பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மசோதாவை பார்த்த பிறகு முடிவு செய்வோம், மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.